தெரியல. அப்படி இருக்கும்போது அதான் இங்க போல ஒவ்வொரு நாடாகவே சென்று ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று ஒவ்வொரு இளவரசரை பார்த்தார். என் தந்தை கேட்ட கனவு கிடைக்கவே சரி என்னடா செய்யுது அதை பார்த்தாயே ஒரு நாடு பார்த்தால் சுந்தரபுரி நாடு என்று போட்டிருக்கிறது. ஏண்டா அதுதான் அந்த நாட்டுக்கு போவோம். இருப்பினும் இந்த வனத்திலே எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது. ஆமாண்டா ரொம்ப நாவர்த்தி கொண்டு விட்டது. தாகண்டா என் கிழமை சென்று தண்ணீர் கொண்டு வா. தண்ணீர் குடித்து விட்டு பிறகு செல்லலாம். சீக்கிரம் வந்துடா. பார்த்தாயடா அழகான மலம் சோலை. ஆமாங்க யாரோ தெரியல தண்ணி தனியா வருது. இந்த அழகா காடகம் யாருன்னே தெரியல. நாக நாகன்னு சொல்றாரு. பெற்றுவாடா தண்ணி என்னுடைய உயிரையே காப்பாற்றி இந்த வனத்தில் தண்ணி இல்லாம தாகம் தாகம் என்று துடித்து போய்விட்டேன்.
ஆனால் நீங்க வெட்ட தண்ணீர் கொடுக்காது இருந்தால் என் உடல் வெட்டி என் உயிரே பிரிந்திருக்கும். நீங்கள் யார் தெரியுமா? ஒரு நாட்டு இளவரசர், ஒரு நகர மதுராபுரி நாடு பாண்டிய மன்னர், அதாவது பாண்டிய செட்டியார் என்று சொல்வார்கள். பாண்டிய செட்டியாருக்கும் இந்திராணி தேவிக்கும் பிறந்தவர்கள். நல்ல தம்பி நல்ல தங்காய். என்னுடைய தந்தைக்கு நல்ல அண்ணனாக இருப்பதினால் நல்ல அண்ணன் என்று சொல்லுவார். என்னுடைய நாடு குந்தலபுரி நாடு. அதோ தெரியுது அந்த நாடு, அதுதான் குந்தலபுரி நாடு. குந்தலபுரி ஆளக்கூடிய என்னுடைய அண்ணனே ஆலங்காளன். உனக்கென்று தாய் தந்தை யாரும் கிடையாது. அப்படியா? ஆமாங்க, உன்னுடைய அண்ணன் மட்டும்தான் இருக்கு. அண்ணன் மட்டும்தான் இருக்கின்றார். இருப்பினும் என்னுடைய உயிரையே காப்பாற்றிவிட்டாய். என்ன செய்வது? என்னுடைய தந்தை என்னுடைய தங்கைக்குத்தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். என்னுடைய மனமாகப்பட்டது இவள் மீது திரும்பிவிட்டது. சரிங்க ஐயா, சரி, தாக தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டது. சரி, வழிவிடுங்க. தாகத்தையே தீர்த்து விட்டீர்கள், என் உயிரையே காப்பாற்றீர்கள். ஆமா, நீங்க எப்பேற்பட்டவர்கள்? ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பிறந்திருந்த போதிலும் மனம் இறக்கும். அழகு முகத்தில் தெரியும். உன்னை பார்த்தால் எப்படி தெரியுமா இருக்கின்றது? உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று என்னுடைய மனதை துடிக்கின்றது. காப்பாற்றணும். நீங்க நன்றி சொன்னீங்க, பரவாயில்ல. நாங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டு இளவரசர். நீங்க ஏழு வச்சாலும் எட்டாதுங்க. பரவாயில்லை. இந்த மாதிரி கிடையாது. கத்துவீங்க. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் பார்ப்பதற்கு அழகாக எனக்கேற்ற மனைவி என்று ஒரு இருக்குமே. ஆனால் இது போன்று ஒரு பெண் தான் இருக்கிறது. என் மனதார முழு மனதாக என் மனைவியாக இருக்கிறேன். குப்பமேடு என்று சொல்லாது, நீங்கள் ஒரு குப்பை என்று சொல்லாதே. குப்பையும் கோபுரத்துக்கு வரும். எப்படி என்றால் காற்றடித்தால் அந்த குப்பை என்ன செய்யும்? கோபுரத்துக்கு வந்து நிற்கும். அது போன்று தன்னைத்தானே தாய்த்தி பேசுகிறேன் கூடாது. சரி, நல்ல நேரம் கிடைச்சது. கப்புன்னு அப்படியே புடிக்க கூடாது. ஆமா, இளவரசர் கப்புன்னு கூட காமிக்க என்ன செய்யணும்? விரும்புறேன் சொல்லு போ. அண்ணனுக்கு தெரிஞ்சா நான் பாத்துக்கிறேன். நீ ஆகட்டுமா, நான் மெரிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு. நீ விடாத. குறவு மீன் புரியுமா? பன்னெண்டு டேஷனே ஞாபகம் இருக்குதா? என் பெயர் அலங்காரி. அலங்காரி என்று அழைப்பார்கள். அழகான பெயர். உன்னுடைய அண்ணனுடைய பெயர் ஆலங்காளன். ஆலங்காளன் அலங்காரி. பார்த்தால் எனக்கு எப்படி அழகே சிறந்த முகமே
மனைவி நீதான். எனக்கு ஆசைத்தான், இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு பார்த்தா பயமா இருக்குது. அப்படியா? ஆமாங்க. ஏன் உங்க அண்ணன் நல்லவர் தான், இருந்தாலும் அவர் அனுமதி கேட்டு. அப்படியா? அதற்கு என்ன, அவருடைய அனுமதி கேட்டு கூடாது. அப்படியா? நாடு நாடாக சுற்றி வருகின்றேன். என் தங்கை கேட்ட மணவாளன் தங்கை விட்டு வந்து வெகு நாட்களாகிவிட்டது. தங்கையோ தன்னன் தலைமையில் இருப்பால் முதலில் தங்கையை பார்க்கின்றேன், பிறகு மணவாளனை தேடுகின்றேன். வீடோ தாளிட்டிருக்கின்றது, உள்ளே ஏதோ குரலோசை கேட்கின்றது. இந்த எட்டப்ப எங்க போயிருப்பா? எங்கடா தங்கச்சி, எங்க போன? தங்கச்சியா? நான் தான் மாவாட்டமா சொன்னேன், மாவாட்டிங்குது. மாவாட்டுமான்னு சொன்னியா? இட்லிக்கு மாவாட்ட சொன்னேன், ஆட்டிங்குது. அண்ணன் வரத்து கொடுத்துருங்க, குரல் கூட அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்லு. எவனாவ அண்ணன் வந்துக்கிறாரு. யாரு? சிப்புவாடா வெளியே. அண்ணனாவது கண்ணனாவது முடிய போதும். கோபால தங்க சொன்ன என்ன ஒரு ஓசை கேட்கின்றது? ஏரியா போட்டுங்கன்னா பாட்டு பாடிங்குது. தங்கச்சி கூப்பிடா.
ஒரே ஒரு இந்த ராஜ்க்கு ஒரு செகண்ட் டேய் எனக்கு தரல தங்கச்சி எனக்கு தரலடா அண்ணா எங்கடா எங்க அது தரல இல்லையா கல் தொட மாட்டேன் நான் தர குழு தூரம் போல இருக்கு தட்றம்பா தட்ற ததுல கதுமா நம்பிதானே விட்டு போன தங்கச்சி என்னாச்சு நான் சொன்னேன் எம்மா இந்த மாதிரி வேலை வச்சுக்காதம்மா ஏதோ நீ கற்பழிக்கிறியா ஒரு வாட்டி அழிச்சு வந்துருமா ரெண்டு வாட்டி அழிக்குது ஒரு வாட்டி காலுக்கு பொண்ணு வச்சு ஒரு வாட்டி காலிச்சு வந்துருமானே மாணவரா ஒரு வாட்டி காய்ச்சா பல வாட்டி காய்ச்சா எல்லாம் ஒண்ணுதானே நான் சொன்னேன் யாரு காரணம் இவன் தான் ஒரு குட்டாளி ஒரு கம்மாடி ஒரு வேமாடி அது மட்டும் இல்ல கேட்கலாமா சொன்ன கரணிசாலிக்கு போடுது நீ எப்படி கேட்கலாம் வந்து வந்து ஏரிக்கா போய் வந்துரு போய் யாரு அவன் சொல்லு நான் மாப்பிள்ள பார்த்து வர போறேன் உங்க அம்மா தாலி இருக்க காலு மேல வந்தாலே என்ன அவசரம் என்ன கேட்ட உன் தங்கச்சி கேளு உனக்கு விட்டு போறேன் அம்மா ஐயோ இதெல்லாம் நட்டு விஷயம் கண்ணெல்லாம் நட்டு விஷயம்